தாரிகா ஒரு 2 நாளாக வந்து ஐஸ்கிரீம் கேட்டே இருந்தா. சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பண்ணலாமே அப்படின்னு தான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு கொஞ்சமாக வந்து மக்கானா, ஒரு 10 பாதாம், 10 முந்திரி, ஒரு 4, 5 டேட்ஸு, நல்லா சூடான பால் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. அது நல்லா வந்து ஊறினதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சதை நல்லா ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு அது கூட ஒரு 5 பிஸ்தா மட்டும் நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தாரிகாவே தான் வந்து மிக்ஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து அந்த மோல்டில் வந்து ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவளே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து ஊற்றிட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி வந்து மோல்டில் வந்து செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து டேப் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கனாலே போதும். ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான மக்கானா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிவிட்டோம். ஒரு 4 to 5 hours அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஐஸ்கிரீம் செட் ஆயிடுச்சு. அதை வெளியில் எடுத்தோன்னே மேடம் வந்து அப்படியே டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து பில்டப்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.